ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்கலாம். ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து உங்க டிவோர்ஸ் வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு, நான் அட்வொகேட் கிட்ட பேசுறேன்ற மாதிரி அன்னபூரணி சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் பைரவி ரூம்குள்ளே போயிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து பார்த்தீங்கன்னா பைரவியை பார்த்து பேசுறாங்க. பைரவி ஒரு நிமிஷம் பேசணும், சொல்லு சிந்துன்றாங்க. நீ ஆறுமுகம் மச்சாவை தப்பா நினைச்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு ஆறுமுகம் மச்சாவை நம்புன்றாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு தப்பை போய் பண்ணுவாரா? அவர் போயிட்டு உன்னை பத்தி இப்படி பேசுவாரான்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க சிந்து? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆறுமுகம் நல்லவனே கிடையாது சொல்லியா? நான் அவ்வளவு சொல்லியுமே கல்யாண மண்டபத்துல வந்து என் கழுத்துல தாலியை கட்டினவன் அவன்றாங்க. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. நான் உன்னை சொல்லட்டுமா, உண்மையிலேயே நீ ஆறுமுகம் மச்சாவை விட்டுட்டு போனேன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்றாங்க. ஏன் நீ உன் ஃப்ரெண்டை நம்புற அளவுக்கு ஆறுமுகம் மச்சாவா நீ நம்ப மாட்டேங்கிறன்றாங்க. உன் ஃப்ரெண்டை நீ அதிகமா நம்பிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவரை நம்பாது சரியா? ஆறுமுகம் மச்சா பக்கத்துல இருந்து என்ன நியாயம் இருக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத தெளிவா நீ புரிஞ்சுக்கோன்றாங்க. சிந்து, நான் எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. இனிமேல் புரிஞ்சுக்க என்ன இருக்கு சொல்லு? இனிமேல் புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்ல. இனிமேல் நான் ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. பைரவி, நீ தப்பா யோசிக்கிறியோன்ட்டு என்னுடைய உள்மனசு சொல்லிட்டு இருக்கு. நான் எதுவும் தப்பாலாம் யோசிக்கல, நான் ரொம்பவே சரியா தான் யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு என்னுடைய மூட மாத்த பார்க்காது சரியா? என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பைரவி, என்ன பைரவி இதுன்றாங்க. என்ன இங்க பாரு சிந்து, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றாங்க. சிந்து எவ்வளவு சொன்னாலுமே பைரவி கேட்கறதாவே கிடையாது. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி அடிச்சு? பைரவிக்கு ஆறுமுகம் மச்சானுக்கும் விவாகரத்து ஆகக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் டாக்டர்ன்றாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கேன்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆறுமுகவுடைய வாழ்க்கையும் பைரவருடைய வாழ்க்கையும் சரி பண்ண போறாங்க சிந்துவும் சிவாவும்ன்றத அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.